ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீ சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் மற்றும் ஹரிஹர சர்மா இருவரும் சேர்ந்து இந்த மாதத்தில், அதாவது பங்குனி மாதம், விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்குறோம். இது எப்போ ஆரம்பிக்குது? 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம். போன மாதம், அதாவது மாசி மாதத்துலேயே சில பலன்களை நாங்கள் சொல்லியிருப்போம். அது உலகத்து அளவில் நல்ல பிரசித்தி பெற்று ஆயிருக்கு. இந்த மாதத்தினுடைய பலன்களையும் கூர்ந்து கவனிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ பார்த்தேனால் இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன மாறுதல்கள் இருக்குது, என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்றத பற்றி ஐயா ஹரிஹர சர்மா சொல்வார். ஐயா நல்லா அருமையாக சொன்னீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களும் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சொல்லிட்டு வரோம். அதன்படி நாம் இப்போ பார்க்கக்கூடியது பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதம் அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது மீனம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல் ராசியாகவும் மீனம் கடைசி ராசியாகவும் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மாத பலன்கள். அப்படி பார்க்கும்போது சூரிய உதயம் எங்கே ஆரம்பமாகுதோ, சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு தான் நம்மளுடைய தமிழ் மாதத்தை கணிக்கிறோம். அதன்படி பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மீனத்தில் இருக்கார். அவர் மட்டும் தனித்து இருக்காரா அப்படின்னா அவர் தனித்து இல்லை, கூட அவருடைய மகனான சனி பகவானும் இடம் பெயர்ந்து கடந்த 6/3/2026 அன்னைக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு வந்துட்டார். சரி, அவர் மட்டும்தான் தனியாக இருக்கிறாரா அப்படின்னா கூட சுக்கிர பகவானும் இருக்கிறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களும் இருக்கக்கூடிய மீனராசி. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசி அப்படின்றது மிதுன ராசி. கடந்த காலகட்டங்களில் குரு பகவானானவர் வக்ர நிலையில் இருந்தார், பலமிழந்த நிலையில் இருந்தார். அவர் வெப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாக்க 17/3/2026 மாதம் பிறந்து 2 நாளில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ர நிவர்த்தி அடையும் போது அவருடைய பலன்கள் மாறும். கடந்த காலகட்டங்களில் நம்மளுடைய ஜோதிடர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லியிருந்தாங்க, உலக போர் மூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கிழக்கு அதாகப்பட்டது யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு உண்டான போர் பதட்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, போரினால் பல பொருளாதார இழப்புகள் ஏற்படும் சொன்னார். அதை மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்லியிருந்தார், இந்த ஊக வணிகம் அதாகப்பட்டது ட்ரேடிங்கில் இரக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவர் சொல்லியிருந்தபடியே ட்ரேடிங்கில் இறக்கம் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியா ட்ரேடிங் மட்டும் இல்லை, உலக வர்த்தகத்தில் ட்ரேடிங்கில் இறக்கமாகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தங்கம் வீழ்ச்சி அடையும் சொல்லியிருந்தார். தங்கமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் கணிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதே போல் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தையும் நாங்கள் கணித்து சொல்லுவோம். கீழே உள்ள நம்பரில் எதிலையாவது உள்ள கான்டாக்ட் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் ஜாதகத்தை கணிச்சுக்குங்க. சரி, காலபுருஷ தத்துவத்துப்படி மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம்ன்றது சிம்மம். சிம்மத்தில் யார் இருக்காங்க அப்படின்னாக்க கேது பகவான் இருக்காங்க. இந்த கேது பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் வரலும் சிம்மத்திலே இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்துறை 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, கூட செவ்வாயும் இருக்கார். அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ரொம்ப நாள் இல்லை. இந்த சுக்கிரன் மாறக்கூடியது அப்படின்றது 27/3/2026 மேஷத்துக்கு போகிறாரு, உச்சம் பெற்ற சுக்கிரன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 1/4/2026 செவ்வாய் மீனத்துக்கு போகிறாரு. 6/4/2026 புதன் நீச்ச நிலையில் மீனத்துக்கு போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரியன் சனி இருக்கார், கூட புதனும் இருக்கார். அப்போ இப்படி ஏற்பட்ட காலநிலையில், இப்படி ஏற்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பங்குனி மாதம் பிறக்குது. சரி, இந்த பங்குனி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் 18/3/2026 விசேஷமான அமாவாசை, பங்குனி அமாவாசை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 19/3/2026 தெலுங்கு பேசுகின்ற மக்கள், கன்னடம் பேசுகின்ற மக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை யுகாதி பண்டிகை தொடங்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/3/2026 ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படுது.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/3/2026 மகாவீரர் ஜெயந்தி. உலகுக்கு அமைதியை போதித்தவர், எப்படி வாழணும் அப்படின்ற பாதை கொடுத்தவர் அந்த மகாவீரர் ஜெயந்தி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 1/4/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான பங்குனி உத்தரம். இப்படியேற்பட்ட நாட்களில், இப்படியேற்பட்ட கிரக பொசிஷனில் இந்த பங்குனி மாதம் தொடங்குது. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், இதை தவிர கடந்த காலகட்டங்களில் சொன்னதை பற்றி ஒரு சில விரிவாக்கத்தையும் திரு அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதம் பார்த்தலையானால், அதாவது மாசி மாதத்தில் போர் மூலத்திற்கான அபாயங்கள் அதிகமாக இருக்குன்றதை சொன்னோம். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் அந்த 17ஆம் தேதி அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆனதற்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். என்னதான் சூரியனும் சனியும் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறது, விசேஷம் இல்லை. சூரியனுக்கு மிகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சனியை பொறுத்தவரையிலும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப அடிபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது, ரொம்பவும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொருளாதாரம் சற்று மெதுவாக எந்திரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக தெரியும். இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் மேன்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஷேர் மார்க்கெட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்திலேருந்து வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அர்த்தாசிரம சனினால் அவதிப்பட்டு இருந்தீங்க. உடல்நல ரீதியான தொந்தரவு, மனநல ரீதியான தொந்தரவு, பொருளாதார ரீதியான தொந்தரவு, வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள், அதே போல் பொருளாதார இழப்புகள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த பங்குனி பிறக்கும்பொழுது இந்த அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரம சனி விலகிடுச்சு. அப்போ நல்ல காலம் பிறந்துருச்சா? நல்ல காலம் பிறந்துருச்சு. சரி, அதே போல் குரு பகவான் 8ல் இருக்கிறாரு. 8ல் இருக்கிறவர் இத்தனை நாள் வக்ரத்தில் இருந்தார். வக்ரத்தில் இருக்கிறவர் 17/3/2026 வக்ர நிவர்த்தியும் அடைகிறாரு. கடந்த காலகட்டங்களில் இருந்த மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு எல்லாமே கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக குறையக்கூடிய காலகட்டம். ராசிநாதனான செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம். ஏன் யோகமான காலகட்டம் அப்படின்னா, பிரகஸ்பதியான குரு 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிநாதன் மேலே படுறாரு. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, சைக்கிளில் போகிறவங்க டூ வீலரும், டூ வீலரில் போகிறவங்க காரும், காரில் போகிறவங்க சேடன் கார், லேவிஷ் கார்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் இருந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைப்பார் இந்த குரு பகவான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5ல் சனி பகவான் சூரியனும் இருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டங்கள், புத ஆதித்ய யோகம் பெற்றிருக்கிற காலகட்டங்கள். அப்போ விருச்சிக ராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய மாணவர்கள், அவங்க கல்லூரியில் படிக்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டங்கள் மகா யோகமாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நீண்ட நாட்களாக வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடியவங்களுக்கு ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 4ல் இருக்கார். அவர் தான் 6க்கும் உடையவர். அவரை குரு பார்க்குறாரு. படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை கிடைச்சதில் பதவி உயர்வு, பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமணமாகலைன்னு காத்துக்கிட்டு இருந்த விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த பங்குனி மாதத்தில் ஜாதக பரிவர்த்தனை பண்ண ஆரம்பித்தாச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக வைகாசிக்குள்ளார நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். இதை தவிர பார்த்தோம்னாக்க உங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? சுக்கிர பகவான் 5ல் இருக்கிறாரு. 5ல் அவர் உச்சம் பெற்று இருக்காரு. நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய புகழ் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சபிருத்தி கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதிரி பாதி அற்புதமான மாதமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த பங்குனி மாதம். இந்த சுக்கிர பகவானும் சூரிய பகவானும்
என்ன மாற்றங்களையும் என்ன ஏற்றங்களையும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தருவாருன்றதை நம்ம KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே, ஏன்னா இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக சனியினுடைய தாக்கத்தில் நிச்சயமாகவே படாத பாடுபட்டு உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாக போய், அது தவிர வண்டி வாகனங்களில் போய் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரியான விஷயங்களாகி உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படுத்தி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாண்டி இப்போ சனி பெயர்ச்சியின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் வந்ததற்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போகிறார். 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போகிறது பெரிய விசேஷம். ஏன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சூரியன் ஒரு வருஷமும் 5ஆம் இடத்துல பங்குனி மாதத்தில் இருப்பார். சார் இதில் என்ன சார் பெரிய வித்தியாசம்னா, இந்த வாட்டி சனியோடு சேர்ந்துருக்கான். இதை மாட்டி பார்த்தீங்களே, ஏன்னால் உங்களோட கீழ்ப்படிந்த மக்கள் இவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ணவங்க எல்லாரும் வாயை மூடிட்டு நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் அமையக்கூடும். அதோடு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7-12க்கு உண்டான சுக்கிரன் அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். 7க்கு அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் எதிர்கால உங்களுடைய வரும் கணவரையோ மனைவியோ டிசைட் பண்ணக்கூடிய அளவிற்கு, காதல் மலரக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 27/3/2026 அன்னைக்கு சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார். சப்தமாதிபதி 7க்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா புதுசாக கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் வரும். தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. புதுசாக கடன் வாங்கினாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் திருமணம் சற்று தடைபடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய கல்வியில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வையே இருக்குது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமும் வெற்றி பெறும். ஆனால் சில நேரங்களில் உங்கள் முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. இந்த சில காலகட்டம், இந்த நாட்கள் எது அது தவிர இந்த நாட்களை இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் சில பேருக்கு சரியில்லாமல் இருந்ததுன்னா எந்த கோவிலுக்கு போய் வழிபாடுகள், என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு 25/3/2026, 26/3/2026, 27/3/2026 இந்த 3 நாட்களுமே முக்கிய முடிவுகள், புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததா, மிக மிக சிறந்தது. சரி, இந்த சந்திராஷ்டமம்னா எப்படி சாமி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, உங்களுடைய நட்சத்திரத்துலேருந்து 17வது நட்சத்திரம் வதை நட்சத்திரம், அது சந்திராஷ்டம நட்சத்திரம். அப்போ அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் சரணாகதி அடைய வேண்டியது திருச்செந்தூரில் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான சரணாகதி அடையணும். சரணாகதி அடைய வேண்டிய நாள் அப்படின்றது செவ்வாய்க்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில் இந்த பங்குனி மாதம் பிறந்ததுலேருந்து ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை போயிட்டு முருக வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பொறுத்தளவுக்கு இந்த சந்திராஷ்டம தினங்களை தவிர்ப்பதும், இதை தவிர இந்த எளிய பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே விலகும். சரி, மொத்தத்தில் இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு என்ன நற்பலன், என்ன கடுபலனை தரும் அப்படின்றத திரு அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேற பெறா. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு முனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு. புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம்
நிச்சயம், அதாவது ஜாதக பரிவர்த்தனையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய தந்தையின் உடல்நிலை நல்லபடியாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்க, கேந்திரத்தில் இருந்தாலும் ராகு புதனோட சம்பந்தப்படுறதுனால அந்த அளவு ஏற்றத்தை கொடுக்காது. உடலில் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது எப்போன்னா 6/4/2026 வரலும் 6 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். அது வரலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் இந்த பங்குனி மாதம் விஸ்வாவசு வருஷம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.